நம்ம மூழ்கினதே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன? அடுத்து தீமதி அழகு குத்துறன்னு ஏதாவது பண்ணி என்ன பயமுறுத்திடாத. உங்களுக்கு எல்லாமே சிரிப்பு தான் இல்ல? கஷ்டத்தை உடனே மறந்துடணும் கண். அடுத்தடுத்த சந்தோஷத்தை எதிர்கொள்ளும். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் கண். அதை அனுபவிக்க தானே நம்ம பிறந்திருக்கோம். சரி சரி கேட்டு. என்னங்க உனக்கு எப்படி கேக்குறதுன்னு தெரியாம ஒரு கேள்வி மனசுக்குள்ளே பெண்டிங்ல வச்சிருக்கேன். இருக்கோம்ல, அந்த படகு தான் சொதப்பிடுச்சு. நீ அந்த படகு திட்டாத. ஏங்க அது நமக்கு வாழ்க்கையை கத்து கொடுத்த தெய்வம். என்னங்க சொல்றீங்க? பின்ன கடல்ல முழுகி அலையில தள்ளி கரையில விழுந்து கிடந்து அந்த சமயத்துல நம்மள எட்டி பார்க்க கூட யாருமே இல்ல. உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. ஒரு வீடு இல்ல, கடை இல்ல, பசிக்கு சோறு இல்ல. அதோட அங்க பொழுது போக்குறதுக்கு எதுவுமே இல்ல. சொல்ல போனா எதுவுமே இல்ல. ஆனா அங்க நீ நான் மட்டும் இருக்கு. நமக்கு துணையா கூட இருந்தது என்ன தெரியுமா? நம்ம நம்பிக்கையும் தேடலும் மட்டும் தான். ஆனா அதை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம அங்க எவ்வளவு சந்தோஷமா சுதந்திரமா ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிச்சுல. உண்மைதாங்க, நீங்க சொன்ன மாதிரி ஒரு டிவி இல்ல, செல்போன் இல்ல, லேப்டாப் இல்ல, ஏன் இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு கரண்டே இல்லையே, எதுவுமே இல்லாம ஆனா அந்த குறையே தெரியாம அதான் நீங்க நடந்துக்கிறதா ஒரு பொண்ணா? நீங்க ஆசைப்பட்டவளா? நீங்க இல்லாம வாழவே முடியாதுங்கிற நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டு என்ன பிடிக்காத மாதிரி இன்னும் நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு இது அசிங்கமா இல்லையா? நீங்க வீட்ல இல்லாம அந்த 2 நாள் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? நான் அழுத அழுக, நான் துடிச்சு துடிப்பு, நான் பட்ட பாடு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அது என்ன தவிர இந்த வீட்ல ஒருத்தங்களுக்கு கூட புரியாது. என்னோட பயத்தை, கவலை, வேதனைய கூட என்னால உண்மையா வெளிப்படுத்த முடியல. இதெல்லாம் எனக்கு தேவையா அன்பு? எதுக்கு உணர்ச்சி எல்லாம் மறைச்சிட்டு இப்படி இன்னும் வாழணும்? இன்னும் உங்க அம்மாக்கும் அவளுக்கும் பயந்துட்டு உங்க மனசுல இருக்கிற என்ன ஏன் மறைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க? போதும் அன்பு, இதோட உங்க